ப்ரைஸ் தி லார்ட். இந்த மார்ச் மாதத்தில் 26ஆம் தேதி ஆகிய இந்த புதன்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் பிரசங்கியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 6வது வசனம். The book of Ecclesiastes chapter 11 verse 6. காலையிலே உன் விதையை விதை, மாலையிலே உன் கையை நெகிழ விடாதே. அதுவோ இதுவோ எது வாய்க்குமோ என்றும் இரண்டும் சரியாய் பயன்படுமோ என்றும் நீ அறியாயே. அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான இந்த வார்த்தைக்காய் இந்த காலை வேளையில் நம்ம தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா? ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு ஒரு அருமையான ஆலோசனையை கொடுக்கிறார். ஒரு விவசாயி இருக்கிறார், ஒரு ஃபார்மர் இருக்கிறாங்க அப்படின்னா ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நீ காலையில் போய் உன் விதையை வித, மாலையிலும் உன் கையை நீ என்ன செய்யாத, நெகிழ விடாதே. மாலை நேரத்திலும் உன்னுடைய நீ என்ன செய்ய வேண்டுமோ அந்த விதை வளர்வதற்கு, இல்லை இன்னும் வேறு ஏதாவது விதைகள் விதைக்க வேண்டுமானாலும் நீ அதை செய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமேன். ஏனென்றால் எது வாய்க்கும்? காலையில் விதைச்ச விதை முளைக்குமா, இல்லை சாயங்காலத்தில் விதைத்த விதை முளைக்குமா? நமக்கு தெரியாது. ஏதாவது ஒன்று முளைக்கலாம், இல்லை ரெண்டுமே பலன் கொடுக்கலாம். இல்லைன்னா ஒருவேளை இன்னைக்கு ரெண்டுத்துக்குமே எனக்கு பலன் இல்லாமல் கூட போகலாம். அப்போ நான் என்ன செய்கிறேன்? நாளைக்கு மறுபடியும் அதை நான் தொடர்ந்து செய்ய வேண்டும். தொடர்ந்து நீ செய். நீ செய்கிற நற்கிரியைகளை நீ தொடர்ந்து செய், அது உனக்கு பலனை கொடுக்கும் என்று இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். ஹல்லேலூயா. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? சில நேரத்தில் நம்ம என்ன செய்கிறோம்? ஒரு இடத்துல கேட்போம், ரெண்டு இடத்துல கேட்போம். இப்போ வேலைக்குன்னே வச்சுக்கோங்களேன். ஒரு இடத்துல போய் வேலைக்கு கேட்குறோம், இன்னொரு இடத்துல போய் கேட்குறோம், இன்னொரு இடத்துல போய் கேட்குறோம். ஒரு வாரம் பார்க்குறோம், ஒரு மாதம் பார்க்குறோம். அதுக்கப்புறமா சரி நமக்கெல்லாம் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்துடுறோம்? விட்டுடுறோம் இல்லையா? ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறாரு, அப்படி நம்ம விடக்கூடாது. ஹல்லேலூயா. நம்ம செய்கிறதை நம்ம தொடர்ந்து நாம் செய்ய வேண்டும். ஏதாவது ஒன்று நிச்சயமாக நடக்கும். ஹல்லேலூயா. ஏதாவது ஒன்று நடக்கும். எது நடக்கும்ன்றது நமக்கு தெரியாது, ஆனால் நம்ம என்ன செய்யணுமோ அதை நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. மற்றவங்களுக்கு உதவி செய்கிற காரியமாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு வேலைக்கான காரியமாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய பிளெஸ்ஸிங், உங்களுடைய ஆசீர்வாதத்திற்குரிய ஒரு காரியமாக இருக்கலாம், இல்லை ஜெபிக்கிறதா இருக்கலாம். நான் இவ்வளோ ஜெபம் பண்ணிட்டேன், ஒன்றுமே நடக்கலை, இனிமேல் நான் ஜெபம் பண்ண போகிறதே இல்லை அப்படின்னு நம்ம விட்டுறக்கூடாது. நிச்சயமாக கர்த்தர் பலன் கொடுப்பார். கர்த்தர் இதுக்கு பதில் கொடுப்பார். காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆண்டவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவாங்க அப்படின்னு விசுவாசித்து நாம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த ப்ரேயர் லைனில் வந்திருக்கிற நீங்களில் யாராவது ஒருத்தர், என்னோட எவ்வளோ ட்ரை பண்ணிட்டேன், என்னுடைய வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு சொல்லி சோர்ந்து போய் காணப்படுறீங்களா? பிரியமானவர்களே, என்னென்ன வழி இருக்குதோ எல்லா வழியும் நான் ட்ரை பண்ணிட்டேன். ஒருவேளை சரீரத்தில் உள்ள பலவீனமாக இருக்கலாம், குடும்ப சூழ்நிலைகளில் இருக்கிற கஷ்டங்களாக இருக்கலாம். எல்லா வழியும் நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேனே, ஒன்றுமே நடக்கலைன்னு சொல்லி சோர்ந்து போயிருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்கிறாரு, நமக்கு ஜீவன் இருக்கிற வரைக்கும் நம்பிக்கை இருக்கிறது. ஆமேன். அல்லேலூயா. நம்முடைய மூச்சில் சுவாசம் இருக்கிற வரைக்கும் நமக்கு என்ன இருக்குது? நம்பிக்கை இருக்குது. ஆமேன். அதனால் நம்ம தொடர்ந்து ஆண்டவர் உங்களை எப்படி வழி நடத்துகிறாரோ அப்படியாக நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க. எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் யூஸ் பண்ணுங்கள். எங்கேருந்து பலன் வரும்னு சொல்லி நமக்கு தெரியாது. கட்டாயமாய் சீக்கிரத்தில் ஆண்டவர் பலனை கொடுப்பார். ஹல்லேலூயா. இன்னும் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஹல்லேலூயா. ஒரு இடத்துல கட்டி வச்சிருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன செய்கிறோம்? அது எப்படியாவது அதுலேருந்து வெளியில் வரணும்னு ட்ரை அகெயின் இல்லை, ட்ரை பண்ணிக்கிட்டே நம்ம இருக்கணும். நம்ம ட்ரை பண்ண நம்மளை கட்டி வைத்திருக்கிற எல்லா கயிறுகளும் என்ன செய்துக்கிட்டே இருக்குது? கொஞ்சம் கொஞ்சமாக அது அப்படியே வீக்காகி அது அறுப்புண்டு போய்விடும். ஆமேன். விடுதலையை கர்த்தர் கொடுப்பார். ஆனால் நான் என்னுடைய பாட்டில் நான் என்ன செய்யணுமோ, யுத்த நாளுக்காய் குதிரை ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். அந்த வசனத்தை நம்ம தியானிச்சிருக்கிறோம் இல்லையா? அப்போ நான் ஜெயத்தை கொடுக்கிறவர் தேவன். நேற்று கூட நம்ம பார்த்தோம், விளைச்சலை கொடுக்கிறவர் யாரு? கர்த்தர் தான். ஆனால் நான் நடனுமே, நான் நீர் பாய்ச்சணுமே,
விளைச்சலை கர்த்தர் கொடுப்பாரு. ஆனால் மனிதர்களாக நாம் செய்ய வேண்டிய சில காரியங்கள் உண்டு. எனக்கு வேலை வீடு தேடி வரும் அப்படின்னா அது நடக்குமா? நடக்காது. நம்ம என்ன செய்யணும்? எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் யூஸ் பண்ணணும். டோர் டு டோர் நாக் பண்ணணுமா? எந்தெந்த பீப்புளோட போய் பேசணுமோ நம்ம பேசணும். இன்டர்நெட்டில் எவ்வளோ வெப்சைட்ஸில் இருக்குது ஜாப் ஓப்பனிங்ஸ். நம்ம என்ன செய்கிறோம்? எல்லாத்துலேயும் போய் நம்மளுடைய ரெஸ்யூமேவை நம்ம அப்லோட் பண்ணுறோம், அவங்களுக்கு அப்ளை பண்ணுறோம். அப்புறம் கண்டினியூஸாக அப்டேட்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். அப்படியே நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கும்போது, செய்துக்கிட்டே இருக்கும்போது எங்கிருந்தாவது நல்ல ஒரு ரிசல்ட் நமக்கு வரத்தான் செய்யும். ஹல்லேலூயா. அப்போது நம்ம இப்போ என்ன செய்யணுமோ அதை நம்ம செய்ய வேண்டும். நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம சோம்பலாக இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம எதை செய்தாலும் உற்சாகமாக காலையில் செய்யணும், மாலையிலையும் செய்யணும். காலை மாலை என்பது அநேக வெளிப்பாடுகளை நம்ம இதிலேருந்து அறிந்து கொள்ளலாம். நம்ம வாலிப வயதில் செய்கிறதை முதிர் வயதிலையும் நாம் செய்ய வேண்டும். நான் வாலிப வயதில் நல்லா ஆண்டவர் ஊழியம் செய்தேன் அப்படின்னு முதிர் வயதில் இருக்கும்போது நம்ம ஸ்லாக் ஆகக்கூடாது. என்ன முடியுமோ, சரி ஒரு வேளை சில பலவீனங்கள் இருக்கலாம், அந்த பலவீனத்தில் மத்தியிலையும் என்ன செய்ய முடியுமோ நம்ம செய்துக்கிட்டே இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. அதே மாதிரி நம்மளுடைய நல்ல நாட்கள், காலை என்பது நல்ல பிரைட் டேஸ், நல்ல நம்ம ஸ்ட்ரென்த்தாக இருக்கிற நாட்கள், வசதி வாய்ப்புகள், நல்ல ஒரு பொசிஷனில் நம்ம இருக்கிற நாட்கள். ஆனால் எப்போவுமே இந்த நாட்கள் அப்படி இருக்காது, அப்படிதான். சில நேரங்களில் நம்மளுக்கு பொசிஷனில் குறைவு காணப்படலாம், பொருளாதாரத்தில் குறைவான நாட்கள் வரும், பலவீனத்தில் பலனில் குறைவுபட்ட நாட்கள் வரும். அது ஒரு ஈவினிங் டேஸ் மாதிரி. அப்போது நம்ம அப்போ என்ன செய்தோமோ அதை இன்றைக்கும் நம்ம செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. ஏதாவது ஒன்று வாய்க்கும். ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை உற்சாகப்படுத்துகிறார். கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யுது? நம்மளை உற்சாகப்படுத்துது. என் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தையும் பார்க்க முடியல, நான் இவ்வளோ ட்ரை பண்ணிட்டேன், இதுக்கு மேலே எனக்கு ட்ரை பண்ண ஒன்றுமே இல்லை அப்படின்னு நினைக்கிற உங்கள்கிட்ட தான் ஆண்டவர் இன்னைக்கு பேசுகிறார். பிரசங்கின் புஸ்தகம் 11:6. காலையிலே உன் விதையை விதை, மாலையிலே உன் கையை நிகழ விடாதே, அதுவோ இதுவோ எது வாய்க்குமோ என்றும் இரண்டும் சரியாய் பயன்படுமோ என்றும் நீ அறியாயே. கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பிரேயரில் வந்திருக்கிற யாராவது ஜெபிக்கலாமா?